42,200 கோடி ரூபாயில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். 4வது வேளாண் பட்ஜெட் தாவி குதிக்கும் குழந்தையாக இருக்கும் என்றும் வர்ணனை. மண் வளத்தை பேணிக்காக்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 206 கோடி ரூபாயில் அறிமுகம். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 16,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு. பயிர்க்கடன் வட்டி மானியத்திற்கு 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ராமநாதபுரம், தர்மபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வறட்சியை தணிக்க 110 கோடி ரூபாய் நிதி. வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. காவிரி டெல்டாவில் 5,338 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறுகள், கால்வாய்களை தூர்வார 110 கோடி ரூபாய் நிதி. 919 பணிகள் மேற்கொள்ளப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி மாவட்டங்களில் 5 மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரங்கள், 8 மஞ்சள் வேக வைக்கும் இயந்திரங்கள் நிறுவப்படும். பட்ஜெட்டில் 2 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்க 207 தனியார் மையங்கள், 33 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 15,280 கிராமங்களில் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஏழு லட்சம் தரமான தென்னை நாற்றுகள் வழங்க 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அசாக்ட்ரெக் பயன்பாட்டிற்காக 10 லட்சம் இலவச வேப்பமர கன்றுகள் வழங்க 2 கோடி ரூபாய் நிதி. மக்களவை தேர்தல் தேதி மார்ச் 9ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கான சூழலை முதலில் ஆராய்கிறது தேர்தல் ஆணையம். கன்னியாகுமரி மாவட்டம் தெக்குவிளையில் தாயை கழிவறை குழியில் தள்ளிய மகன், சொத்து தகராறில் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய வீடியோ. கோயில்களில் பயன்படுத்தப்படாத 130 கிலோ தங்க நகைகளை கட்டிகளாக மாற்ற SBI வங்கியிடம் ஒப்படைப்பு. பொன் இனங்களை மொத்தமாக முதலீடு செய்து முடிக்கும் போது 25 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை. இலங்கை அரசை கண்டித்து 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைப்பயணம் செல்கின்றனர். கடந்த 4ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்தது. பின்னர் 20 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் 2 பேருக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் வழங்கி இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை கண்டித்தும் சிறைப்பிடித்த படகுகளை விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஒருங்கிணைந்த ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைப்பயணம் செல்கின்றனர். பலத்த பாதுகாப்புடன் 55 கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் நடைபெறுகிறது. வந்தா தானே எங்களுக்கு கூலிக்கு தானே போனாங்க. அவங்களுக்கு போய் இப்படி 6 மாசம் 1 வருஷம் போட்டா புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்வோம்? இந்த என் பிள்ளையெல்லாம் இங்க பாருங்க, இந்த பிள்ளையெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்குது. அப்ப அப்பா எப்ப வருவாங்கம்மா பிள்ளைகளுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. இந்த போராட்டத்து மூலமாவது எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குமான்னு சொல்லித்தான் நாங்க இப்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டு நிக்கிறோம்.
இப்ப சிறையில இருக்காங்க, 6 மாசம் தண்டனையில் கொடுத்தாங்க. என் புள்ள என்ன செய்யறானோ, என்ன சித்திரவாதம் அடிக்கிறானோ தெரியல ஐயா. என் புள்ள வந்தாதான் எங்களுக்கு இந்த 3 புள்ளையில வச்சுக்கிட்டு எங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தாதான் எங்களுக்கு வேற இன்னும் ஒரு வழியும் கிடையாது. இந்த போராட்டம் அதுக்காக பண்றாங்க. 22ஆம் தேதி ஒரு வாய்தா இருக்கு, 19 பேருக்கு இருக்கு. இந்த 19 பேரோட அந்த 4 பிள்ளைகளும் சேர்ந்து 23 பேரும் மொத்தமா வரணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். அப்படி இல்லையா இந்த போராட்டம் முடியாது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு தற்போது விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 4ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என சென்னை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது? தலைச்சட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்கான அந்த கேஸ் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து அவர் வழக்கை தொடர்ந்தார். அதாவது சென்னை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி தற்போது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மார்ச் 4ஆம் தேதி அமலாக்கத்துறை சார்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் தற்போது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் இந்த ஆண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு ஏற்கனவே எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. மேலும் இதற்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக ஏற்கனவே இவருக்கு அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது கடந்த மாதம். ஆனால் சென்னை மத்திய குற்றப்பிரிவினர் தன் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் தனக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடாது என்று செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவும் சமீபத்தில் நீதிபதி அல்லி தள்ளுபடி செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் கடந்த வாரம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்ந்து உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும், தன் மீது பொய்யான வழக்கு தொடரப்பட்டுள்ளது, எனவே தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நீதிபதி அல்லி இன்று விடுமுறை என்பதால் இந்த வழக்கு வேறொரு நீதிபதி ஒன்று விசாரிக்க வந்தது. என மேற்கொண்டு இந்த வழக்கில் எந்த ஒரு வாதங்களும் இன்று நடத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மட்டும் உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்ல மருத்துவ குணம் கொண்ட நெல் ரகங்களை பயிரிடுதல் போன்றவற்றை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய அவர் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின்படி 2482 கிராம ஊராட்சிகளில் 2 லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனைக்கு 6 கோடியே 27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். அசாக்ட்ராக்டின் என்ற வேதியியல் கலவை பயன்பாட்டிற்காக வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10 லட்சம் வேம்பு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கிட 2 கோடி ரூபாயும், உயிரி பூச்சிக்கொல்லி பண்புகளுடைய ஆடா தொடா நொச்சி போன்ற தாவர வகைகளை தரிசு நிலங்களிலும் வயல் பரப்புகளிலும் நடவு செய்திட
1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 200 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் ரக விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 10,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ள விதை விநியோகம் செய்திட 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கூறினார். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவல்ல சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 1000 ஏக்கரில் சாகுபடி செய்திட விதை விநியோகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதேபோன்று வட்டாரத்திற்கு 1 கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்க 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கூடுதல் லாபம் பெற்றிட 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழங்கள் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக வாழை, பப்பாளி, முருங்கை, கறிவேப்பிலை போன்ற செடிகள் வழங்க 4 கோடி ரூபாயும், கன்னியாகுமரியில் தேனீ வளர்ப்பு பயிற்சிகள் அளித்திட 3 கோடியே 60 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். வேதி பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு, அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் மற்றும் பதவிகளை உருவாக்குவது குறித்து ஆனந்த் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்டத்திற்கு 1 பொறுப்பாளர் அல்லது 2-3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 பொறுப்பாளரை நியமிக்கவும், மாவட்ட பொறுப்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு அருங்காட்சியகத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என நிலம் கொடுத்தவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கீழடியில் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகர நாகரிகம் கண்டறியப்பட்ட நிலையில் அங்கு 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு சுற்றுவட்டார விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நிலம் கையகப்படுத்தியுள்ளது. 1 சென்ட்டுக்கு 1,65,000 ரூபாய் தருவதாக கூறி நிலங்களை அதிகாரிகள் கையகப்படுத்திய நிலையில் இதுவரை அதற்கான பணத்தை தரவில்லை என்று நிலம் கொடுத்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடம் மொத்தம் 65 சென்ட் 25 சென்ட் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஆனால் அதுக்கான ஏற்பாடு பணம் தரல. நாங்களும் வாழ்வாதாரம் கேட்டு போய் தமிழர் பண்பாடு உலகம் நிற்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய காசு இன்னும் வரவே இல்லை. கவர்மெண்ட்டு எங்களை எதுவும் ஏற்று போய் பார்க்கல. எங்கள் வீடு இடிஞ்சு விழுகிறப்போ எங்கள் பேரெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கவே நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம் சார். நிலத்தை கொடுத்துவிட்டு வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனது மகன்களின் காதணி விழாவிற்கு வருகை தந்த சிங்கப்பூரைச் சேர்ந்த முதலாளிகளை தமிழர் பாரம்பரியப்படி வரவேற்று சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்ற அசத்திய காட்சிகள் தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தமிழரசன் தனது மகன்களின் காதணி விழாவிற்கு உறவினர்கள் மட்டுமின்றி தான் பணிபுரிந்த சிங்கப்பூர் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி ஆலங்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலாளிகளான லீவை குவான், NG யூஜ் ஆகியோருக்கு தமிழர் பாரம்பரியப்படி பட்டு வேட்டி சட்டை அணிய வைத்து சாரட் வண்டியில் மேளதாளம் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். தனியார்
தனியார் மண்டபத்திற்கு வருகை தந்த அவர்களுக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். Entire village actually come together to have this special occasion together to celebrate together, which is something that is very special. I think we don't see in a lot of metropolis cities like Singapore, right? தமிழர்களின் வரவேற்பை கண்டு அசந்து போன சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் அங்கு வந்த பொதுமக்களோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பருப்பு வகைகளை குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரை ஏற்க மறுத்துவிட்ட விவசாயிகள் நாளை டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். வேளாண் பொருட்களுக்கு சட்ட ரீதியாக குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தில் பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநில விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதமாக நேற்று முன்தினம் விவசாய சங்கத்தினுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது வேளாண் பொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய அரசு முன்மொழிந்த திட்டம் குறித்து விவசாய சங்கத்தினர் நேற்று தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய விவசாய சங்க பிரதிநிதி சர்வான் சிங் பாந்தர் துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, மைசூர் பருப்பு, மக்காச்சோளம் மற்றும் பருத்தியை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தங்களிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்திருப்பதாக கூறினார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே வேளாண் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருப்பதாகவும் இதன் மூலமாக அரசின் உண்மையான நோக்கம் அம்பலமாகி இருப்பதாகவும் விமர்சித்தார். இதனால் திட்டமிட்டபடி நாளை காலை டெல்லி நோக்கி பேரணி தொடங்கும் என்றும் சர்வான் சிங் பாந்தர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக பிரமுகரும் சின்னத்திரை நடிகையுமான ஜெயலட்சுமி வீட்டில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை திருமங்கலத்தில் உள்ள விஜயலட்சுமி வீட்டில் தற்போது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, பாஜக பிரமுகரும் சின்னத்திரை நடிகையுமான நடிகை ஜெயலட்சுமி வீட்டுல திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் மற்றும் காவல்துறையினர் 20 பேர் அடங்கிய போலீசார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சர்ச் வாரண்ட் அடிப்படையில சோதனை நடத்தி வராங்க. ஏற்கனவே கவிஞர் சினேகன் மற்றும் சின்னத்திரை நடிகை ஜெயலட்சுமி உள்ளிட்ட சினேகன் அறக்கட்டளை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வரும் நிலையில தற்போது விசாரணைக்கு வர உள்ளது. இது தொடர்பான வங்கி ஆவணங்கள், பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட குறித்து வீட்டில் இருந்து திடீரென சோதனை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த திருமங்கலம் வெல்கம் காலனியில் உள்ள வீட்டில கடந்த 2.5 மணி நேரமாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. பாலா, நன்றி கண்ணியப்பன் விரிவான விவரங்களுக்கு.